ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நாம சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் இமாச்சல் பிரதேஷ்லேருந்து நமக்கு வெளிவந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ வேகன்சி இருக்குது, என்ன வகையான பணிகள்லாம் இருக்குது, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன, ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நவம்பர் 22, 2024 அன்னைக்கு நமக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் இமாச்சல் பிரதேஷ்லேருந்து பல்வேறு பதவியின் கீழே நான் டீச்சிங் பொசிஷனுக்கு வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியா முழுவதும் உள்ள எல்லா ஸ்டேட்டை சேர்ந்த அனைவரும் வந்து இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்த ஆண் பெண் இருபாலருமே வந்து இந்த வேலைக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். மொத்தம் உங்களுக்கு வந்து 26 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர், இதுக்கு வந்து ஒரு வேகன்சி ஜென்ரல் அவைலபிளாக இருக்குது. அதுக்கடுத்து கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் 2 வேகன்சி வந்து டோட்டலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் ஏல வந்து உங்களுக்கு டெப்டி ரிஜிஸ்டர், மெடிக்கல் ஆஃபீஸர் மேல், மெடிக்கல் ஆஃபீஸர் ஃபீமேல், மொத்தமாக இந்த 3 வகையான பணிகளும் சேர்த்து உங்களுக்கு ஒவ்வொரு வேகன்சிலும் 3 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. அதுக்கடுத்து குரூப் பிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்புறம் டிப்யூட்டேஷன் பேசிஸ் வந்து 3 பணிகள் இருக்குது. அந்த 3 பணிகளும் சேர்த்து உங்களுக்கு மொத்தமாக 8 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்ரட்டரி டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பேசிஸ், இதுக்கு வந்து 2 வேகன்சி ஜென்ரல் அவைலபிளாக இருக்குது. அதுக்கடுத்து ப்ரைவேட் செக்ரட்டரி டெபுடேஷன் பேசிஸில் வந்து 3 வேகன்சி ஜென்ரல் அவைலபிளாக இருக்குது. பர்சனல் அசிஸ்டண்ட்டில் வந்து 3 வேகன்சி ஜென்ரலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக உங்களுக்கு 8 வேகன்சி வந்து இதில் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் சி போஸ்டிங்கில் வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பேஸில் வந்து குக்கில் வந்து 2 வேகன்சி ஜென்ரலில் கொடுத்துருக்காங்க. கிச்சன் அட்டண்டன்ட்ல வந்து ஒரு வேகன்சி ஜென்ரல் இருக்குது. லெபார்டரி அசிஸ்டண்ட்ல வந்து ஒரு வேகன்சி ஜென்ரல் இருக்குது. லெபார்டரி அட்டண்டன்ட் 3 வேகன்சி வந்து ஜென்ரலில் 1, ஜென்ரலில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு 1, எஸ்சிக்கு 1 வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபில் வந்து ஒரு வேகன்சி ஜென்ரல் இருக்குது. அடுத்து ஸ்டாட்டிக்கல் அசிஸ்டன்ட்ல வந்து ஒரு வேகன்சி ஜென்ரலில் கொடுத்துருக்காங்க. லோவர் டிவிஷன் கிளர்க்கில் வந்து 2 வேகன்சி, எஸ்சிக்கு 1, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பார்மசிஸ்ட்டுக்கு வந்து ஒரு வேகன்சி ஜென்ரலில் கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் அட்டண்டன்ட் ட்ரெஸ்ஸருக்கு வந்து ஒரு வேகன்சி ஜென்ரல் இருக்குது. டோட்டலாக வந்து உங்களுக்கு குரூப் சியில் 13 வேகன்சி இருக்குது. ஓவராலாக உங்களுக்கு 26 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வேலை வந்து தேடிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் வந்து நவம்பர் 22, 2024 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து டிசம்பர் 22, 2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல், ஓபிசி, நான் கிரிமி லேயர், எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் இவங்க வந்து டோட்டலாக வந்து 1750 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து எஸ்சி, எஸ்டி, மாற்றுத்திறனாளிகள், பெண்கள் அப்படின்னு வந்து எல்லா கேட்டகரியும் வந்து மொத்தமாக 1500 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணிட்ட பிறகு வந்து எக்காரணத்தை கொண்டு அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒர்க்கு வந்து உங்களுக்கு 3 வருஷம் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க்கு நாலேஜை பொறுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க 5 வருஷம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளைக்கு வந்து நீங்கள் ஒரு ஜாபுக்கு தான் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதுக்கும் நீங்கள் தனியாக ஆன்லைன் பேமெண்ட் பண்ணணும். அது இல்லை நீங்கள் பல்வேறு வகையான பணிகளுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு பணிக்கும் நீங்கள் வந்து 1750 ஆர் 1500 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் விருப்பம் இருக்கவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சில ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இருக்குது. உங்களுக்கு வந்து எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் டெஸ்ட் ஆர் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கடுத்து வந்து இன்டர்வியூ இருக்குன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த முடிவு எல்லாமே வந்து ஸ்க்ரீனிங் கமிட்டி தான் வந்து முடிவு பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டெசிஷன் எல்லாமே ஃபைனல் வந்து அவங்களுக்கு தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து டிசம்பர் 22, 2024 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை வந்து எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் காட்டணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் எல்லாமே வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் டாக்குமெண்ட் எல்லாமே வந்து கரெக்டாக பண்ண பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஓபிசி, நான் கிரிமினல் சர்டிஃபிகேட், அதுக்கடுத்து ஆல்ரெடி ஒர்க்கில் இருந்தால் அதுக்கான நோ ஆப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சில ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான். அதாவது என்னன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தால் ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம். டாக்குமெண்ட் ஏதாவது மாற்றி அப்லோட் பண்ணாலும் ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரியான கண்டிஷன் தான் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு முறை அதை படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து எஸ்சி, எஸ்டிக்கு வந்து
காமனா வந்து 40 வருஷம் குடுத்துருக்காங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணி 45 வருஷம் வந்து எஸ்சி, எஸ்டிக்கு வந்து குடுத்துருக்காங்க. அடுத்து நமக்கு ஒவ்வொரு ஜாப் வைஸா வந்து நமக்கு டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷனா வந்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒவ்வொரு ஜாப் வைஸா வந்து நமக்கு டீட்டெயில்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அதாவது வந்து லெவல் ஆஃப் பே மற்றும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் வந்து எவ்வளோ வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர். இதுக்கு ஒரு வேக்கன்சி இருக்கு. லெவல் 14 வந்து மந்த்லி சேலரி வந்து கிடைக்கும். கிரேட் ஏ வந்து சொல்லியிருக்காங்க. 57 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் மாஸ்டர் டிகிரி 55% பாஸ் பண்ணியிருக்கணும். 15 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஒரு வேக்கன்சி அவைலபிளா இருக்கு. மந்த்லி சேலரியா வந்து உங்களுக்கு லெவல் 14ல கிடைக்கும். 57 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து மாஸ்டர் டிகிரி வந்து 55% வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து டெப்டி ரிஜிஸ்டர் இதுக்கு வந்து கிரேட் ஏ லெவல் 2ல வந்து மந்த்லி சேலரி கிடைக்கும். 50 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் மாஸ்டர் டிகிரி வந்து 55% பாஸ் பண்ணியிருக்கணும். 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டரா வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ஆஃபீசர் வந்து இதுக்கு வந்து 2 வேக்கன்சி அவைலபிளா இருக்கு. ஒண்ணு வந்து ஆணுக்கும், ஒண்ணு வந்து பெண்ணுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து லெவல் 10ல வந்து மந்த்லி சேலரி வந்து கிடைக்கும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் எம்பிபிஎஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பிரைவேட் செக்ரட்டரி இதுக்கு வந்து லெவல் 7ல வந்து மந்த்லி சேலரி கிடைக்கும். 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் பேச்சுலர் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 3 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. அதுக்கடுத்து பர்சனல் அசிஸ்டன்ட் குரூப் பியில் பார்த்தீங்கன்னா, லெவல் 6ல வந்து மந்த்லி சேலரி கிடைக்கும். 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். பேச்சுலர் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்து குக்கை பொறுத்தவரைக்கும் லெவல் 2ல வந்து மந்த்லி சேலரி கிடைக்கும். 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து 2 இயர்ஸ் வந்து இருக்கும். கிச்சன் அட்டெண்டன்ட்க்கு வந்து குரூப் சியில் வந்து லெவல் 1ல வந்து மந்த்லி சேலரி கிடைக்கும். 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 10th பாஸ் பண்ணியிருந்தா போதுமானது. அப்படி இல்லைனா ஐஐடியும் பாஸ் பண்ணியிருக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. உங்களுக்கான ஜாபை பொறுத்து 2 வருஷம் இருக்கும். லெபார்டரி அசிஸ்டன்ட்டுக்கு வந்து லெவல் 4ல வந்து மந்த்லி சேலரி வந்து கிடைக்கும். 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க வந்து பேச்சுலர் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணி 2 இயர்ஸ் ஆஃப் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, 2 வருஷம் உங்களுக்கு வந்து ஜாப் இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, லெபார்டரி அசிஸ்டன்ட் இதுக்கு வந்து லெவல் 4ல மந்த்லி சேலரி கிடைக்கும். 32 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். பேச்சுலர் டிகிரி வித் மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. 2 வருஷம் உங்களுக்கு ஜாப் வந்து இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, லைப்ரரி அட்டெண்டன்ட் இதுக்கு வந்து குரூப் சியில் லெவல் 1ல வந்து மந்த்லி சேலரி கிடைக்கும். 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் நீங்க 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா அதுக்கு இணையான கல்வி தகுதியோட நீங்க இருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, லைப்ரரி சயின்ஸ் வந்து நீங்க சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. பேசிக் நாலேட்ஜ் ஆஃப் கம்ப்யூட்டரும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 வருஷம் வந்து ஜாப் இருக்கும். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு வந்து உங்களுக்கு லெவல் 1ல மந்த்லி சேலரி கிடைக்கும். 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா ஐஐடி பாஸ் பண்ணியிருந்தா போதுமானது. 2 வருஷம் வந்து உங்களுக்கு ஜாப் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாட்டிக்கல் அசிஸ்டண்ட்டை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு லெவல் 5ல வந்து மந்த்லி சேலரி வந்து கிடைக்கும் குரூப் சியில். 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் பேச்சுலர் டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படி இல்லைனா வந்து நீங்க பேச்சுலர் டிகிரி இன் மேத்தமெட்டிக்ஸ் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டா வந்து நீங்க படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா வந்து எக்கனாமிக் டிகிரி வந்து நீங்க முடிச்சு அதில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டா படிச்சிருக்கணும். அப்படி இல்லையா காமர்ஸ்ல வந்து நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்டா வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிங்க. இந்த 4 வகையான குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். 2 வருஷம் வந்து நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, லோவர் டிவிஷன் கிளர்க் இதுக்கு வந்து உங்களுக்கு லெவல் 2ல மந்த்லி சேலரி கிடைக்கும். 32 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க பேச்சுலர் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். உங்களுக்கு 2 வருஷம் வந்து ஜாப் வந்து இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பார்மசிஸ்ட்டுக்கு வந்து ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. லெவல் 5ல வந்து மந்த்லி சேலரி கிடைக்கும். 32 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க இது சம்மந்தப்பட்ட கோர்ஸ் நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் மென்ஷன் பண்ணிருக்கோம். அடுத்து மெடிக்கல் அட்டெண்டன்ட் ஆர் ட்ரெஸ்ஸர் இதுக்கு வந்து ஒரு வேகன்சி அவைலபிளா இருக்கு. லெவல் 1ல வந்து உங்களுக்கு மந்த்லி சேலரி கிடைக்கும். 32 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க 10th பாஸ் பண்ணியிருந்தா போதுமானது. அதுக்கடுத்து வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 வருஷம் இருக்கணும். நீங்க வந்து 2 வருஷம் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா உடனே கிடைக்கும். தேங்க்யூ.